ஹாய், நான் ஸ்ருதி. நான் பிகாம் முடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் யோசிச்சும் போது சிஎம்ஏ பண்ணலாம், நிறைய ஸ்கோப் இருக்குது அதுக்கு அன்ட்டு சர்ச் பண்ணேன். அப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க சிஎம்ஏ வந்து நிறைய அகாடமி பண்ணுறாங்க எதுக்கு சொன்னாங்க. பட் ஆர்ஆர் அகாடமி தான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட ஒரு நல்லா நார்மலாக இருந்தது. நான் வந்து கொரோனா டைமில் ஜாயின் பண்ணேன், ஆன்லைன் தான் அதுவும். பட் ஆன்லைனாக இருந்தாலும் நல்லா கோச்சிங்லாம் கொடுத்து நல்ல மோட்டிவேட்லாம் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேட் கூட பண்ணலாம். வாட்ஸ்அப் சேட்லாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், கால் பண்ணி பேசலாம். அப்புறம் வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுத்தாங்க. அப்புறம் டெஸ்ட்டில் ஆன்லைனில் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் கரெக்ஷன் பண்ணி மார்க்லாம் சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல் சொல்லணும். சிஎம்ஏ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கே, இவ்வளோ தடியாக இருக்கே அதுக்கெலாம் நாங்கள் யோசித்தோம். பட் ஆர்ஆர் அகாடமி மெட்டீரியல் பார்த்தா சிம்பிளாக நீட்டாக கொஞ்சம். நான் டேக்ஸ்லாம் வந்து பிரசாத் சாரில் தான் நோட்ஸ் வச்சு தான் பண்ணேன். பட் பிரசாத் சார் நோட்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக நீட்டாக இருக்கும், புரியுற மாதிரி இருக்கும், யாரும் இருந்தாலும் படிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். நோட்ஸ் புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆர்ஆர் அகாடமி நான் ரெஃபர் பண்ணுவேன் கண்டிப்பாக. பட் நான் ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஆர்ஆர் அகாடமியில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிரியேட் பண்ணி முடித்தேன். இன்டர்லாம் ரேங்க் நான் சர்ச் பண்ணும்போது ரேங்கர்ஸ் கூட நல்லா இருந்தாங்க ஆர்ஆர் அகாடமியில். அதனால தான் ஜாயின் பண்ணேன். நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் ஆர்ஆர் அகாடமியை. ஏன்னா நல்லா ஸ்கோப் இருக்கு. சிஎம்ஏ இன்டர் முடிச்சா நல்ல ஸ்கோப்பஸ் இருக்கு. சிஎம்ஏ இன்டர் முடிச்சுட்டு ஜாப் ஹார்டிகல்ச்சர் பண்ணாலும் இங்கே வந்து பண்ணலாம். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கேஆர் சார் கூட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார், இந்த மாதிரி இங்கே மேனுஃபேக்சரிங், அப்புறம் சிஏ கிட்ட பண்ணலாம், சிஎம்ஏ ஃபார்ம் கிட்ட பண்ணலாம், நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர் அகாடமி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.